இதில் வழக்கறிஞரை அடிச்சுட்டாங்க. வழக்கறிஞர் புரிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி நியாயத்தை பேச வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பது பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைய நேர்காணலில் தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக வருகை தந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களை எமது நிறுவனத்தின் சார்பாக வரவேற்கிறேன். செல்லப்பாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர். கடந்த வாரம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கார் ஒரு 2 வீலர் மீது மோதிட்டதா சொல்றாங்க. அந்த 2 வீலர் ஓட்டிய நபர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஏன் இப்படி மோதிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க உள்ள விசிக கட்சியினர் பொதுவெளின்னு கூட பார்க்காம அவரை பகிரங்கமா தாக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதில் இன்றைய முகநூலில் நிறைய இது மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் வந்த வாகனம் ஒரு வழக்கறிஞரே இடிச்சிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மிக தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியே இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி திரு ஹவாய் அவர்களை நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து ஒரு சங்கி வழக்கறிஞர் செருப்பை வீசுகிறார். இது இந்த நாட்டிற்கு அவமானம், நீதித்துறைக்கு அவமானம், நீதிமன்றங்களுக்கு அவமானம் என்பதை சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் முன்னெடுத்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பேசுகிறார். பேசிவிட்டு அந்த கூட்டம் முடிந்து வெளியிலே வருகிறார். வருகிற போது ஒரு வேகத்தடை இருக்கிறது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவர் வருகிற வாகனத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கிறாப்புல அந்த வழக்கறிஞர். அவர் பேரை சொல்லக்கூட எங்களுக்கெல்லாம் சங்கடமாக இருக்குது. கவனிக்கிறார். தலைவருடைய வாகனம் அந்த வேகத்தடை பக்கத்தில் வர்றப்ப பார்த்துட்டு சரியாக தலைவருடைய வண்டிக்கு குறுக்கிற போய் அந்த வண்டியை நிறுத்துறாப்புல. அப்படி போகும்போது என்ன செய்கிறாருன்னா, அவர் உள்ளபடியே இயல்பாக போகிறதுனா என்ன செய்யணும்னா வண்டியை வேகத்தடையில் இது பண்ணிவிட்டு இடதுபுறமாக தான் அவர் போகணும்னு நினச்சா அவர் உள்நோக்கத்தோடு என்ன செய்கிறாருன்னா வலதுபுறமாக போய் வண்டிக்கு நடுவில் போய் நிற்கிறாரு. நின்று திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு தலைவர் இருக்கிறத பார்த்துட்டு வண்டியை நோக்கி வர்றாரு. தலைவரை கையை நீட்டி பேசுகிறாரு. கோபத்தோடு அவர் முகத்தை வச்சு எதையோ சொல்கிறாரு. காவல்துறை வந்த காவல்துறை உடனடியாக இறங்கி தலைவரை அவன் ஏதோ பண்ணுறான், என்னமோ பேசுகிறான்ற தெரிஞ்சுக்கிட்டு அவரை அங்கேருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. காவல்துறை சொல்கிறதையும் மீறி பேசுகிறாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் வர்றாங்க. அவங்க நீங்கள் போங்க தம்பி போங்க, ஏன் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இருக்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கூடுதலாக தன்னுடைய குரலை உயர்த்தி பேசுகிறாரு. பேசின பிறகு அந்த இடத்துல கைகலப்பாகுது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் போய்கிட்டு இருக்கிற வாகனத்தில் குறுக்கு நிப்பாட்டி ஒரு சாதாரண மனிதர், அவர் வழக்கறிஞராகவே இருக்கட்டும், தலைவர் எழுச்சி தமிழரும் வழக்கறிஞர் தான், ஒரு சாதாரண மனிதன் எதிர்த்தாப்பில் நின்று தலைவர்னு தெரிஞ்சு வேண்டுமென்றே வம்புழுக்கிறேன். எப்படி கூட வர்ற விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் ஒரு தொண்டன் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எப்படி இருப்பான்? அண்ணாமலை அவர்கள் வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். அண்ணாமலை ஏன் சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன் பின்னால். அண்ணாமலை அவர்கள் ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒருத்தர் வண்டியை குறுக்க நிப்பாட்டி அவர்கிட்ட நேரடியாக தகராறு பண்ணால் அவருடைய தொண்டர்கள் பிஜேபியை சேர்ந்த தோழர்கள் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா மறிச்சிங்க, நல்லா எங்கள் தலைவரோட சண்டை போட்டிங்கன்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு போவாங்களா? ஒரு இயல்பாக தன்னுடைய தலைவருக்கு முன்னால் ஒருத்தர் வம்புழுகிறான்னு தெரிஞ்சால் என்ன நடக்குமோ அதுதான் நடந்துடும். இதில் நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வழக்கறிஞரவே தாக்கிட்டாங்க, வழக்கறிஞரை உள்ளே போய் அடித்து இது பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இந்திய நாட்டின் தலைமை நீதிபதி ஹவாய் அவர்கள் அவரை நீதிமன்ற வளாகத்திலே வச்சு ஒருத்தன் செருப்படுத்த தெரிகிறான். இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய தலைகுனிவு, நீதித்துறைக்கே தலைகுனிவு. அதை கண்டிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களெல்லாம் சேர்ந்து போராடி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தலைவர் எழுச்சி தமிழர் ஒருத்தர் வழக்கறிஞர் அவரை ஏதோ சொல்லி இவர் தான் சொன்னது மாதிரி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லி விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் அடித்தது மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. வேணுண்டே ஒரு பதட்டத்தை ஒன்று பண்ணுறாங்க. இதை முதல்ல பண்ணுறது யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் பண்ணுறாரு. அவருடைய முகநூலில் தான் முதல்ல போடுறாரு. அங்கே எந்த மீடியாவும் கிடையாது, யாருமே பத்திரிகையாளர்கள் இல்லாத நேரத்தில்
எப்படி வந்து ஒரு வீடியோவை யார் எடுத்தா, எப்படி வந்து அண்ணாமலைக்கு உடனே அது கிடைச்சு? இதை யாராவது பேசுகிறாங்களான்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை தான் அந்த முதல்ல வந்து தன்னுடைய முகநூலில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்றதை வெளிப்படுத்துறாரு. அப்போ இந்த வீடியோவை பதிவு செய்தது யார்? முன்னால் இருந்தும் எடுத்துருக்குறாங்க, பின்னால் இருந்தும் எடுத்துருக்குறாங்க. பின்னால் இருந்து எடுத்ததில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். தலைவர் வரும்போது அப்படியே உள்ளே நுழையிறான், பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உள்ளே நுழையிறான். உள்ளே நுழைஞ்சு தலைவர் வண்டிக்கு முன்னால் நிப்பாட்டி தலைவர் வந்து எதையோ பேசுகிறான், எகிரி உள்ளே வர்றேன். அங்கே இருக்கிற போலீஸார் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, போக சொல்கிறாங்க. போக மறுக்கிறாப்புல விடுதலை சிறுத்தைகள் வந்து போக சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் எகிரி சண்டை போடுறாப்புல. அது கைகலப்பாக மாறுது. அவ்வளோதான். இதில் வழக்கறிஞரை அடிச்சிட்டாங்க, வழக்கறிஞர் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்துருச்சுன்ற மாதிரி சித்தரிக்கிறீங்களே. எவ்வளோ பெரிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் வழக்கறிஞர் தானே. அப்போ அவருக்காகையும் வந்து இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனால் அப்படி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய வழக்கறிஞர்கள் ஒரு சார்பாக அந்த ராஜீவ்காந்தி என்கிற அந்த சங்கி சாதி வெறியோடு நடந்து கொண்ட, திமிராக நடந்து கொண்ட ஒரு தலைவரிடத்தில் நடந்து கொண்ட, அவருக்காக போராடுகிற இந்த வழக்கறிஞர் சமூகம், ஏன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் வழக்கறிஞர் தான். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழினத்தினுடைய மிகப்பெரும் தலைவராக வளர்ந்து வருகிற ஒரு தலைவர். அவருக்காகவும் நாம் பேச வேண்டும், நியாயத்தை பேச வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் இல்லை என்கிற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்த கார் 2 வீலர் இடிப்பு சம்பவம் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ உளவுத்துறையும் காவல்துறையும் மெத்தன போக்கா செயல்பட்டு இருக்காங்களா? இதை வந்து நீங்க எப்படி கையாளணும்? அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல இருந்து எங்கள் தலைவரே அதை தெளிவாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆர்ப்பாட்டத்திலிருந்து நான் வண்டியில் ஏறி உட்கார்ந்த பிறகு ஒரு நிமிடத்துக்குள்ளேயே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் வேகமாக வந்ததுனால பின்னால் வந்து காவல்துறை வர முடியல அப்படின்றத எங்களுடைய தலைவர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால், யாராருக்கெல்லாம் இந்த நாட்டிலே பாதுகாப்பை வழங்குகிற அரசு, இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், ஒட்டுமொத்த தமிழினத்தையும் கட்டி காத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தமிழின தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசு வழங்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தி. அவருக்கு அரசு Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பது யதார்த்தமாக அது உண்மைதான். இதில் மாறுபட்ட கருத்திற்கு வேலை இல்லை. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். 2 வீலர் ஓட்டிட்டு வந்த வழக்கறிஞர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் தான். ஆனா உங்களோட எதிர்ப்பு எல்லாமே பாஜக RSS பக்கமே தான் இருக்கு. உங்கள் எதிர்ப்பு எந்த நிலைப்பாட்டில் தொடங்கும்? இந்த ராஜீவ்காந்தி என்பவர் ஏதோ யதார்த்தமாக டூ வீலரை வந்து தலைவர் வந்த வாகனம் இடித்ததைப் போல, அதை ஒட்டி பிரச்சனை எழுந்ததைப் போல, இவர் பெரிய நியாயவாதியைப் போல இங்கே கட்டுக்கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கறிஞர் இவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களை EVKS இளங்கோன் அவர்கள் விமர்சனம் செய்து விட்டார் என்பதற்காக நான் சாகப் போகிறேன் என்று ஒரு செல்போன் டவரிலே ஏறி தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக மேலே ஏறி நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பகுதியிலே பதற்றத்தை ஏற்படுத்திய நபர் அவர். அதோடு மட்டுமல்ல, நீதித்துறையில் இருக்கிற நீதிபதி, பெண் நீதிபதியை இவர் பாலியல் சீண்டல் செய்தார் என்பதற்காக இவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர். தற்போது கூட அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கறிஞராக இல்லை என்று கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர் தான் இவர். அதைப்போல சென்னை பகுதியிலே ஒரு தாதாவை போல, வழக்கறிஞரின் போர்வையிலே ஒரு தாதாவை போல அந்த பகுதியில் இருக்கிற சிலரை அரட்டுவதும் மிரட்டுவதும் அடித்தும் அவர் மீது சில வழக்குகளும் பதியப்பட்டிருக்கிறது. அது முகநூல்கள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் இந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர். இவர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட பிஜேபி RSSனுடைய கைக்கூலியாக செயல்படுவதை போல அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இவர் அங்கே நடக்கிற அந்த பிரச்சனையை யாரை வைத்து வீடியோ எடுத்தார்,
எப்படி உடனடியாக அண்ணாமலைக்கு அனுப்பினார்? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் இருக்கிற போது பாலிமர் என்கிற ஒரு ஊடகத்துக்கு மட்டும் உடனடியாக இது எப்படி கிடைத்தது? இவைகளெல்லாம் வைத்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட இது அதிமுக என்பதை சொல்வதை விட பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதித்திட்டமாக அதனுடைய கையாளாக இவர் வேலை செய்திருக்கிறார். அதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் முடிவெடுக்கிறதா? இது உள்நோக்க முறையதா அல்லது தேர்தல் யுக்தியா? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கும்பல் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்து போராடி இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மறுக்கப்பட்ட உரிமைகளை எல்லாம் பெற்றுத்தந்து சட்டமாக்கி தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய வழியிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இந்த மண்ணிலே ஜனநாயகத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டும், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்து இந்த மக்களை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கான ஒரு பணியிலே கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற தலைவர். இன்னொன்றை சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டு அரசியலிலே எங்களுக்கு தெரிந்த அளவிலே சொல்லுகிறோம், தமிழ்நாட்டு அரசியலிலே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து 35 ஆண்டு காலமாக கம்பீரத்தோடு நெஞ்சை நிமிர்த்து இந்த மக்களை அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் இந்த மண்ணிலே நடமாடுகிறார் என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்றால் என்ன அர்த்தம் என்றால், சாதிதான் இந்த மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது. அந்த சாதியை பிளவுபடுத்தி வைத்திருப்பது சனாதனம்தான். சனாதனம் ஒழிந்தால்தான் இங்கே ஜனநாயகம் மலரும், சகோதரத்துவம் மலரும். இந்த மண்ணிலே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களும் சாதியால் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். இவர்களை ஒன்றாய் சேர்க்க இந்த மண்ணிலே எந்த தலைவரும் இல்லாத ஒரு காலத்திலே தமிழர்களாய் தலைநிமிர வேண்டும் என்று தமிழர்களுக்காகவே ஒரு கட்சியை உருவாக்கி அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி இந்த மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இங்கே இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் தன்னுடைய செல்வாக்கால் அல்லது தன்னுடைய அச்சுறுத்தலால் அடிபணிய வைத்திருக்கிறார்கள். அப்படி அடிபணியாத ஒரு தலைவர் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இருக்கிறார் என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன கொள்கைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்களோ அப்படியே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் எதை செய்வாரோ அதை விட ஒரு மடங்கு மேலாகவே இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் உரிமைகளுக்காக தன்னை இந்த மக்களிடத்தில் ஒப்படைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரையும் அடிபணிய வைத்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பக்கத்தில் கூட வர முடியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்கள் ஏதோதோ செய்து பார்த்தார்கள், எதையும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னால் எடுபடவில்லை என்பதுதான் இன்றைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தமிழர்களை சாதியாயில் மட்டும்தான் பிரிக்க முடியும். வட மாநிலங்களைப் போல ஒரு மிகப்பெரிய அளவிலே வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஏதேதோ முயற்சி செய்தார்கள். அவைகளையெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் தலைவரின் கருத்தியலால் சுக்கு சுக்காய் உடைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சாதியாய் கிடந்த தமிழர்களை நாம் சாதியற்றவர்கள், தமிழன் என்றால் சாதி இல்லாதவன், சாதிக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தமிழர்கள் சாதியாய் இருக்க மாட்டார்கள், சாதியாய் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்க முடியாது என்கிற அரசியலை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் தமிழக மண்ணிலே முதலிலே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர். அதனால்தான்
ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் பிஜேபிக்காரர்களுக்கும் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி. தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை அதனால்தான் குறிவைக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் எதை பேசுகிறாரோ அதுதான் இன்றைய அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் இன்று சாதியை எல்லாம் கடந்து, மதங்களை கடந்து தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களுடைய அரசியலை உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஆபத்து என்று சனாதன கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல், மதவாத கும்பல் சிந்தித்திருக்கிறார்கள். அதனால்தான் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களுக்கு எதிராக இவர்கள் மிகப்பெரிய சதிகளை செய்கிறார்கள். அந்த சதிகளை எல்லாம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள், கண்டிப்பாக முறியடிப்பார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சி செய்து திட்டமிட்டு சதி செய்து வருகிறது. தமிழகத்தில் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை அமைதி காக்கும்படி அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் அமைதியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கங்கே விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர், சமத்துவ வழக்கறிஞர்கள் எங்கள் தலைவருக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பை வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்குள்ளே சாதிய மோதல்களை உருவாக்குகிற ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபியை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அண்ணாமலை ராஜா போன்ற சாதியத்தை தூண்டிவிடுகிற சாதி கலவரத்தை தூண்டி தமிழகத்தில் அமைதியை குலைக்க விரும்புகிற இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த செய்திகளை எல்லாம் உங்களிடத்திலே பகிர்வதற்கு வாய்ப்பளித்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக என் குரல் மீடியா சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.